அழகே அழகு சரியில்லை. அடுத்து வரதுக்கான எபிசோடில் லக்ஷ்மி இருந்துட்டு மலர்கிட்ட போயிட்டு தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன மலர் ரொம்ப சந்தோஷமாக இருக்க போல இருக்கு, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், எப்போ பாரு அந்த குடும்பத்தோட ஒன்றாவே இருந்துட்டு இருக்க, என்ன உனக்கு பயம் விட்டு போச்சா? இந்த வீட்டுக்கு நீ எப்படி வந்த, இப்போ எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் ஏன் அத்தை நான் யார் கூடயும் சிரித்து பேசக்கூடாதா? எப்போ பாரு அந்த சமையல் கட்டுக்குள்ளே தான் அடைஞ்சு கிடக்கணுமா? அத்தை நானும் மனுஷி தானே அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உங்கள் மருமகனுக்கு நீங்கள் மரியாதை கொடுத்து பேசுகிறீங்கள, ஒரு நாள் ஆச்சு நீங்கள் எனக்காக ஏதாவது பேசியிருக்கீங்களா? எதுவுமே கிடையாதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு பேசிகிட்டு இருக்காங்க. என்னடி நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், வாய் ரொம்ப நீளுது அப்படின்ற சொல்லி பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்காங்க. மாப்பிள்ளையோட தங்கச்சி வாழ வேண்டிய வாழ்க்கையை நீ வாழ்ந்துட்டு இருக்க, நீ மட்டும் உள்ளே வராமல் இருந்திருந்தா இந்நேரம் மாப்பிள்ளையோட தங்கச்சி தான் இந்த வீட்டில் ராணி மாதிரி வாழ்ந்துட்டு இருப்பா. மாப்பிள்ளையும் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு. ஆனால் கடைசியில் மாப்பிள்ளை மனசை வலிக்கிற மாதிரி அவங்க தங்கச்சியை பலி கொடுத்துட்டு தானே நீ இந்த வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்க. முதல்ல அது நினப்பில் இருக்கட்டும், கொஞ்சம் ஒதுங்கியே இரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னு மலர் ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பாக்கியராஜ் கிட்ட சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் அப்போவே சொன்னேன் இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லி, ஆனால் நீங்கள் தானே சொல்ல சொல்ல கேட்காம கல்யாணத்தை பண்ணிக்கிட்டீங்க, இப்போ பாருங்க எப்படியெல்லாம் பேசுகிறாங்கன்னு அப்படின்ற மாதிரி சொல்லி வருத்தப்படுறாங்க. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.